வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் சைனாவை பற்றி ஒரு மிக முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம். 98-9க்கு பிறகு உலகத்தோடைய எந்த ஒரு நாடும் ஒரு அணு ஆயுத சோதனையை செய்யலை அப்படின்றது தான் கிட்டத்தட்ட ஒரு நிதர்சனமான உண்மை. நடுவில் ஒரு நார்த் கொரியா போன்ற நாடுகள் ஒரு சில முறை அதுக்கான செய்திகள் வந்தாலும் இந்தியாவுக்கு பிறகு பாகிஸ்தான் சோதனை செஞ்சாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உலகத்தோடைய நாடுகள் எதுவுமே ஹாட் டெஸ்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு அணுகுண்டை வெடித்து அதற்கான சோதனையை செய்யலை. ஏன்னா இது ஒரு பெரிய பாவமாக பார்க்கப்பட்டுச்சு. இந்தியா மேலே எவ்வளோ பொருளாதார தடைகள் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு சமீபமாக 2 முக்கிய பவர்ஸ், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிசைல் ட்ரீட்டி மற்றும் அணுவாதம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தத்தை இப்போ போன மாதத்தோடு முடிஞ்சிருச்சு. அதை ஒன்றும் ரினியூ பண்ணலை அப்படின்ற போது அமெரிக்காலேயும் அந்த குரல்கள் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ட்ரம்ப் அவர்களே சொன்னார், உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் செய்கிறாங்க, சோதனை செய்கிறாங்க. ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்ட்டு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். இப்போது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு சேட்டலைட் இமேஜரிகளை ஆய்வு செய்து அந்த சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு ஒரு இமேஜரி அனாலிசிஸை பண்ணி ஒரு சில முக்கியமான விஷயங்களை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் 2024 26 கடந்த 2 வருடங்களில் மட்டும் 2 பிரைமரி சைட், அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய 2 பிரைமரி சைட்டை மிகப்பெரிய லெவலில் சைனா கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதான் இருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. இந்த முதல் செய்தி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ஜித்தூன் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஜித்தாங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. இந்த இடத்துல சேட்டலைட் புகைப்படங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் வரும் பார்க்கலாம். இதில் புது பங்கர்ஸு, புது ரேம்பார்ட்ஸு, அதன் பிறகு ஒரு புது பில்டிங்கு, பைப்லைனு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணு ஆயுதத்துக்கு தேவையான பைப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே இந்த இடத்துல அவங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை சேட்டலைட் இமேஜரியை நம்ம அனலைஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னே வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்களோடது என்ன அப்படின்னு இன்டர்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது பங்கர்ஸ் மற்றும் ஃபோர்ட்டிஃபைடு ஏரியா எல்லாமே ஒரு அதிபயங்கரமான ஆயுதத்தை சோதனை செய்கிறதுக்கு, ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆயுதத்தை சோதனை செய்கிறதுக்கு தான் இதை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னும், அதே மாதிரி இதை வெடித்து சோதனை செய்கிறதுக்கான பிளாஸ்ட் டெஸ்டிங் பண்ணுறதுக்கான சோதனைன்றது பார்க்கலாம். ஸோ அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான டெஸ்டிங் இருக்குது. ஒன்று ஹாட் டெஸ்ட், இன்னொன்று கோல்ட் டெஸ்ட். கோல்ட் டெஸ்ட்ன்றது என்னென்னா, இப்போ 98 இந்தியாவுடைய அணு ஆயுத சோதனையில் ஒரு அவுட்கம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த அவுட்கம்மை பேஸ் பண்ணி அதன் பிறகு நம்ம செய்யக்கூடிய அணு ஆயுதத்தில் செய்யக்கூடிய தொழில்நுட்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸை அதை சிஸ்டம் மூலிமா போட்டு அந்த இடத்துல அந்த ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வச்சு சிமுலேட் பண்ணி இப்போ புதுசாக நம்ம செய்யக்கூடிய ஒரு அணுகுண்டு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும், அதோட தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி சோதனை செய்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சு உண்மையாகவே அந்த ஆயுதத்தை வெடிக்க வச்சு சோதனை செய்கிறது. ஸோ அந்த வெடிக்க வச்சு சோதனை செய்கிறதுக்கான ஹாட் டெஸ்டிங்கை தான் இவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோடைய ஃபிசிஸ்ட் ஹுயிஷாங், இவர் சீனாவுடைய குடிமகன், பட் இப்போ அமெரிக்கா குடியுரிமை பெற்று அங்கே இருந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have a layer of high explosives and the shock wave at the same time implodes into the center. This needs blast test to perfect them அப்படின்றது தான். இப்போது ஒரு லேயர் எக்ஸ்ப்ளோசிவ், அதால் வெடித்து வரக்கூடிய அந்த அதிர்வலைகள், இது ரெண்டுமே ஒரே டைமில் இந்த மத்திய பகுதியை நோக்கி போவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் டெஸ்ட் பண்ணால் தான் இதோடைய சோதனைன்றது தெரியும். அதுக்கு உண்டானதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இது வெறும் அணு சக்தியை சோதிக்கிறதுக்கான ஒரு பேஸ் கிடையாது. இது அணு ஆயுதங்களை உருவாக்குறது மற்றும் சோதிக்கிறதுக்கான ஒரு பேஸாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ரிமோட் வேலி. இந்த இடத்துல பொதுமக்கள்லாம் யாருமே போக முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக பொதுமக்கள் பார்வையில் இல்லாமல் இதை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்டுன் காம்ப்ளெக்ஸ். இந்த பிங்டுன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது சைனாவுடைய மிக மிக முக்கியமான நியூக்ளியர் ஹெட்ஸை, வார் ஹெட்ஸை இங்கே தான் தயாரிக்கிறாங்க. இதில் தான் ப்ளூட்டோனியம் நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் இருக்குது. யுரேனியமை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அணு சக்தியில் பயன்படுத்துகிற ஒரு வளம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோனியம் தான். இதுதான் ஃபிசைல், ஃபியூஷன் ஃபிசைல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அணு ஆயுதங்களில். இது ஒரு மிக முக்கியமான கூசல் பேஸு. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 360 அடி ஒரு வென்டிலேஷன் ஸ்டாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இதை 360 அடி நீளமுள்ள ஒரு இதை பண்ணும்போது சேட்டலைட் இமேஜரியில் ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இந்த இடத்துல புது வென்ஸு, அந்த வரக்கூடிய வெப்பத்தை எப்படி நம்ம சைலன்சர்ஸ்லாம் வச்சு நம்ம டிசிபேட் பண்ணுறோமோ அது மாதிரியான டிசிபேட்டர்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது.
ஸோ இந்த இடத்துல இந்த ஃபெசிலிட்டி என்ட்ரன்ஸில் இந்த இந்த பர்டிகுலர் ஃபெசிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, பிங்டூனோட என்ட்ரன்ஸில் ஷீ ஜின்பிங்கோடைய அந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்காங்க. ஸ்டே ட்ரூ டு த ஃபவுண்டிங் காஸ் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் அவர் மிஷன் அப்படின்றது தான். ஸ்டே ட்ரூ அப்படின்றது தான் அவரோடது. ஏன்னா யாருமே நம்பிக்கையுள்ள ஆட்கள் அவர்கிட்ட இன்னைக்கு இல்லை அப்படின்ற போது இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரையாரிட்டியாகவும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து விசிபிளாக சேட்டலைட் புகைப்படங்களில் தெரிகிற மாதிரி எழுதுறாங்கன்னா அவங்க உள்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு எதிரிகளுக்கும் ஒரே நேரத்தில் ஒரு செய்தி சொல்கிறதுக்கு தான் எழுதுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிளியர் கட்டான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜும் ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரேமிங்குமே இருக்குது. அந்த ஐடியாலஜிக்கல் ஃப்ரேமிங்ன்றது நீங்கள் நமக்கு நம்பிக்கையாக இருக்கணும், அதுதான் முதல்ல நம்மளுடைய மிஷன் அப்படின்றது, நம்மளோட தேசத்தோடைய மிஷன் அப்படின்றத மறந்துடக்கூடாது அப்படின்றது தான். இப்போ பிங்டூனோடைய இந்த புளூட்டோனியம் பிட்டை வந்து மிச்ச நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் லாஸ் அல்மாஸில் இருக்கக்கூடிய நேஷனல் லெபரட்டரி அதை ஆல்மோஸ்ட் ஒத்தி போகுது. அப்போ அமெரிக்காவிலிருந்தும் பல இடத்த இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணாலும் இப்போ அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியுமே இவங்க கிட்டத்தட்ட காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புளூட்டோனியம் ப்ராசஸுக்கு தேவையான எல்லா விதமான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே அங்கே கட்டுறாங்க அப்படின்னு தெரியுது. இதில் கடுமையான பாதுகாப்பு சோதனை இருக்குது. ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம், பொதுமக்கள் யாருமே போக முடியாது, இவங்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேரே உள்ளே போக முடியாது. ஸோ கிளியராக புது தொழில்நுட்ப புது அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு, நவீன தொழில்நுட்ப உருவாக்குறதுக்கு சைனா மிகப்பெரிய முன்னெடுப்பு. இது ரெண்டு விஷயம், ஒன்று ஸ்பீடு, இன்னொன்று ஸ்கேல். வேகமும் இவங்க பண்ணக்கூடிய வேகமும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான குண்டுகளை தயாரிக்கிறதுக்கான அந்த ஸ்கேலையும் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதற்காக தனியாக கோடிக்கணக்கான $1 பில்லியன் பணம் வந்து இதில் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதோடைய ப்ரோக்ராம் பற்றி சைனாவில் எங்கேயுமே நீங்கள் வந்து இதை பற்றி பேச முடியாது, யாரும் கேட்கவும் முடியாது. அந்த அளவுக்கு வாட்டர் டைட்டாக சீக்ரெட்டாக அதை வச்சுருக்கிறாங்க. பட் இன்றைக்கி காலகட்டங்களில் சேட்டலைட் புகைப்படங்கள் மூலிமா நம்மளால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதில் ஒரு இமேஜ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சிவிலியன் சேட்டலைட்டே இந்த அளவுக்கு துல்லியமான புகைப்படம் எடுத்திருக்கு அப்படின்னா ஒரு மிலிட்ரி சேட்டலைட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சைனா வந்து புது நவீன காலத்து அணு ஆயுதங்களை மிகப்பெரிய லெவலில் அவங்க ஸ்டாக் பைல இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு வருஷத்துக்கு 200 அணு ஆயுதங்கள் அவங்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அணு ஆயுதங்களில் புதுசாக 2-3 இடங்களில் பரவி எடுத்து எல்லா இடங்கள்லையும் அணு ஆயுதம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது வகையான அணு ஆயுதங்கள், சிறு பெரிய ரக அணு ஆயுதங்கள் தயாரிச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் இந்த அணு ஆயுதங்கள் தான் தங்களை காப்பாற்றும் அப்படின்றத உணர்ந்து, அப்போது வரக்கூடிய காலங்களில் அணு ஆயுதங்கள் தான் இவங்களை காப்பாற்றும் அப்படின்னா இவங்களுடைய இவ்வளோ பெரிய இராணுவம், இவங்களோட ராக்கெட் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு வகையில் வீழ்த்தப்படும் அப்படின்றத அச்சமும் சைனாக்கு இருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போது இது வந்து ஒரு கிளியர் கட்டாக, ஏன்னா வாஷிங்டன் போஸ்ட்டில், நியூயார்க் டைமில் போடுறாங்க அப்படின்னா அது சைனாக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும், இது ஒரு அமெரிக்க ஊடகத்துக்குள்ளே வரும்போது அது அமெரிக்க பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையை செய்கிறதுக்கு 70களுக்கு பிறகு 1960-70களுக்கு பிறகு அதற்கான முகாந்திரம் இப்போ வந்துருச்சு. ஏன்னா சைனாவை தான் தங்களுடைய மிகப்பெரிய அட்வர்சரியாக, எதிரியாக வந்து அமெரிக்கா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பைடன் அரசாங்கம் இருந்தாலும் சரி, ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி. இப்போ அந்த நாடு இவ்வளோ வேகமாக அணு ஆயுதங்களை கட்டமைச்சிட்டு வராங்க, அதுவும் நவீன ரக அணு ஆயுதங்களை கட்டமைக்கிறாங்க அப்படின்ற போது அமெரிக்காவுக்கு தங்களுடைய அணு ஆயுத சோதனையை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு சரியான காரணம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அமெரிக்கா பண்ண உடனே ரஷ்யா பண்ணுவாங்க, ரஷ்யா பண்ணுச்சுன்னா சைனா பண்ணும், சைனா பண்ணுச்சுன்னா இந்தியா பண்ணும், இந்தியா பண்ணால் பாகிஸ்தான் பண்ணும், பாகிஸ்தான் பண்ணுச்சுன்னா இஸ்ரேல் பண்ணும். இதுதான் இந்த நாடுகளுடைய சீக்வன்ஸ். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று போட்டியாகவும் எதிரியாகவும் பார்க்கக்கூடிய நாடு. ஸோ வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது கிளியர் கட்டாக ஒரு அணு ஆயுத போரை மீண்டும் எடுத்துகிட்டு வரத்துக்கான, அதாவது ஆர்ம்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவோம், நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவோம், அதை மீண்டும் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு கட்டாயம் இப்போ நிச்சயமாக வந்துருச்சு. இப்போ இது எல்லாமே அவங்க கட்டமைக்கிறாங்க. சோதனைகள் இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சோதனைகள் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். இந்த மாதிரியான சோதனையை சைனா செஞ்சுருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துச்சு. அப்போ நாமளும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒரு அணு ஆயுத சோதனைக்கு தயாராக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனா செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அந்த அணு ஆயுதங்களை அவங்க இலவசமாக பாகிஸ்தானுக்கு வழங்குவாங்க. ஏன்னா இப்போ இந்தியா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு 2 சைட்லேருந்தும் ப்ரெஷர் போடணும் அப்படின்றது தான். இப்போது இந்த இடத்துல 3 முக்கியமான நாடுகள்
இன்னைக்கு நிராயுதபாணியாக நிற்கிறாங்க. ஒன்று ஜப்பான், இன்னொன்று தாய்வான், மூணாவது தென்கொரியா. இப்போ இந்த நாடுகளும் குறிப்பாக ஜப்பான் இன்னைக்கு ஒரு வலிமையான ஒரு வலதுசாரி பெண் தலைவரை கொண்ட நாடு. நாளைக்கு சைனா இந்த அணு ஆயுத சோதனைகளை பண்ணும்போது ஜப்பான் தூங்கிட்டு இருக்க முடியாது. ஜப்பானும் அணு ஆயுத சோதனை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு போகும். வடகொரியா கையில் சைனாவுடைய அணு ஆயுதங்கள் இருக்கும்போது தங்களுடைய 2 அண்டை நாடுகளும் அணு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அதே நிலைமை தான் சவுத் கொரியாவுக்கும். அவங்களும் அணு ஆயுதத்தை எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக அமெரிக்கா ஒரு அணு ஆயுத சோதனையை நோக்கி மூவ் பண்ணுறாங்க. இந்த செய்தி உண்மை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சேட்டலைட் இமேஜெல்லாம் கிளியராக தான் காமிக்குது. அதை நியூயார்க் டைம்ஸ் வெளியிடுறாங்கன்னா அது அமெரிக்காவுடைய லோக்கல் ஆடியன்ஸுக்கு தான். ஸோ இனிமேல் ஆர்ம்ஸ் கண்ட்ரோலோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்காது. இப்போது ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு, ஒரு பவர்ஃபுல் இராணுவம் எந்த இடத்துலையுமே நமக்கு தோய்வு இருக்கக்கூடாது நம்ம இராணுவத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அணு ஆயுதங்கள் மிக மிக முக்கியமானது. ஸோ அந்த இடத்துல சைனாவோடைய இந்த டேஞ்சரஸான விளையாட்டு, அதுவும் குறிப்பாக ஷி ஜின்பிங்கோடைய இந்த டேஞ்சரஸான விளையாட்டு அப்படின்றது நான் ப்ளோரிஃபரேஷன் சொல்லக்கூடிய அணு ஆயுத சோதனையை தடை செய்து அதை கடைபிடிக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்குது. இதே வேகத்தில் இவங்க அணு ஆயுதத்தை தயாரித்தாங்க அப்படின்னா ஒரு 20 வருடங்களில் அமெரிக்காவே தாண்டி ஒரு மிகப்பெரிய அணுசக்தியாக மாறுறதுக்கான வாய்ப்பு சைனாக்கு இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் இப்போ இதை கண்டிப்பாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு யூடியூப் மீடியமில். பட் அரசாங்கம் நிச்சயமாக அதை கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. இதற்கான முன்னெடுப்புகள் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்கும். 3வது முறை இந்தியா ஒரு அணு சோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ நம்ம இருக்கோம். என்ன நடக்குன்ற பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.